கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் உங்கள் ராசியில் செவ்வாய், இன்னொரு பக்கம் 9ஆம் இடத்துல கிரகங்கள், தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. ஸோ கடந்த காலங்களை காட்டிலும் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருப்பதனால யாரெல்லாம் நீண்ட தூரம் சிலை யாத்திரை போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளானை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஈடேறும். யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள், உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கிரக அமைப்பு பிரகாரம் இந்த வாரம் வேலை நல்லா இருக்குது. வேலையில் யாரெல்லாம் மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்களோ, இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்களோ, அல்லது கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு. யாரெல்லாம் 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அதையும் கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில், ஆன்லைன் பிஸ்னஸில், குறிப்பாக எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே உங்களுக்கு நன்மைகளாக இருக்கும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரத்தில் உங்கள் கையில் பணம், தனம் இருக்குது, மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் நேரடியான தொடர்பு, அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் தேவையில்லாமல் கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள், அதுவும் முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் வாழ்க்கையில் நன்மை. இது அத்தனையுமே கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டுன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி, எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைக்கும். அது மட்டுமே அல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா விவசாயத்தின் மூலமாக மகசூல் அல்லது லாபம் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பது பெரிய லெவலில் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அதே சமயத்தில் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறது. இந்த வாரம் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். தேவையில்லாத அரசாங்க சம்பந்தமான விஷயங்களை அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் முருகப்பெருமானையும் மகாலட்சுமியை நல்லா கும்பிட்டு வாங்க.